துரோணர் சொல்றார், துரியோதனன் வீடு வந்தது. துரியோதனன் சொன்னான், அந்த இடத்துல அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான், டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்கான், சாலபஞ்சிகேன்னு பேர். இந்த தீபாவளி சமயத்துல சின்ன கடத்தருக்குள்ள போனா ஒரே அமக்கலப்படும். பெரிய பொம்மையை வச்சு வாசல்ல வச்சு, கடை வாசல்ல வச்சு, வாங்கோ வாங்கோ அப்படி கை காமி, உன்னை தீபாவளி பண்ணிவிடுறேன்னு அர்த்தம். அதுக்கு பர்ச முழுக்க உருவின்னு விட்டுடுறேன்னு அர்த்தம். அது மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்கான். கிருஷ்ணரை குளிப்பாட்டுறதுக்காக அங்க அவன் வரல. கிருஷ்ணரை வரவேற்கிற இடத்துக்கு அவன் வரல. கிருஷ்ணர் அங்க வந்த உடனே இது யாரு வீடுங்கிறார். அப்பதான் தலையை நீட்டுறான். சாயங்காலம் இருட்டின உடனே காட்டுப்பூனை வெளியில வரும். அது மாதிரி அப்பதான் தலையை நீட்டுறான் வெளியில. கிருஷ்ணரை பார்த்து சொல்றான், இதுக்கு முன்னாடி பார்த்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியலையான்னு கேட்டான். அவனை பத்தி அவனே பெருமையா நினைச்சுப்பான். சில பேர் பொறத்தியாருன்னா சொல்லணும், அதை பத்தி அவனே பெருமையா நினைச்சுப்பான். இதுக்கு முன்னாடி பார்த்த வீட்டுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியலையா உனக்கு, உன்னோட வீடா துரியோதனான்னா. சரி சரி வா, டிஃபன் உனக்காக எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், பாதாம் அல்வா, பஜ்ஜி சுஜி இல்ல வான்னா. நான் டிஃபன் சாப்பிட வரலையே அப்படின்னா பகவான். நீ சம்பந்தி ஆச்சேன்னா அதெல்லாம் வேறேன்னா பகவான். இப்ப நான் வந்திருக்கிறது தூது வந்ததுனால நான் சாப்பிட முடியாது. சொல்லிட்டு பகவான் நகர்ந்துட்டார். கூட்டமும் நகர்ந்துடுத்து. இவர் எங்க போய் இறங்க போறார்னு தெரியல. அதே தெருவில் கடைசியில ஒரு வீடு, கூரை வீடா இருக்கு. அந்த வீட்டு வாசல்ல நின்று பகவான் கேட்கிறான், இது யாருடைய வீடு அப்படின்னு கேட்டான். அது விதுரருடைய வீடு. அது இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் மாட மாளிகைகள். விதுரருடைய வீடு. விதுரர் இவர்களுடைய சித்தப்பாவா இருந்தாலும் இவர்களுடைய அதர்மத்துல அவர் பங்கு எடுத்துக்காதனால இந்த சௌக்கியங்களை அவர் ஏத்துக்கல. அவர் பேசிக்கான வாழ்க்கை தான் வாழ்ந்தார். நித்தியப்படி கஞ்சி, உடுத்துறதுக்கு 2 ட்ரெஸ், இப்படிதான் இருப்பார் அவர். அவர் கார்த்தால அன்றைய தினம் அவருடைய மனைவி சொல்றால், இன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா வராரு, அவரை நம்ம வீட்டுக்கு வேணா கூப்பிடுறீங்களா அப்படின்னு உடனே அவர் சொன்னார், ரெண்டு விஷயம். ஒன்று ராஜாக்கள்லாம் வரவேற்கிற சமயம் இது, நாம போய் கூப்பிட்டா சரியா வராது. ஏன்னா ராஜகீய விஷயமா பகவான் வரா. அதனால அந்த சமயத்துல போய் நாம தொந்தரவு பண்ண முடியாது, நாம எட்டி இருந்துதான் பார்க்க முடியும். இப்படி சொல்றார். எங்கேயோ போய் துளசி பறிச்சிருந்து பகவானுக்கு நிவேதனம் பண்றதுக்கு 2 வாழைப்பழம் வச்சிருந்து நிற்கிறார். எதிர்த்தாப்புலதான் நிற்கிறார். தள்ளி பகவான் அவர் வீட்டு வாசல்ல நிற்கிறான்ங்கிறதே அவருக்கு தெரியல. பகவானை பார்த்து மெய் மறந்து நிற்கிறார். பகவான் 2 தடவை பொத்தாம் பொதுவா கேட்கிறான். ஒருத்தரை குறிப்பிட்டு கேட்கல, இது யாருடைய வீடு யாருடைய வீடு அப்படின்னு கேட்டான். இந்த 2 தடவை கேட்டதுக்கு அப்புறம்தான் விதுரருக்கே நினைவு வருது. தன் வீட்டு வாசல்ல நின்று பகவான் கேட்கிறான் கிருஷ்ணன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கேருந்து ஓடி அந்த துளசியையும் அந்த பழத்தையும் பகவான் கிருஷ்ண பரமாத்மாவனுடைய திருவடியில வச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணி, என் கண்ணனோட வீடு, என் கோபாலனுடைய வீடு, இது யார் வீடுனால் உன்னோட வீடு. உடனே என்ன பண்ணினான் பகவான், அந்த பிடிச்சிருக்கிற அந்த பீஷ்மர் கை துரோணர் கை 2ஐயும் உதறினா வீட்டுக்குள்ள போயிட்டான். பௌரவேந்திர கிரகம் ஹித்வா பிரவிவேஷ ஆத்மசாத்கிருதம். இதுக்கு முன்னாடி ராஜராஜாக்கள்லாம் கூட்டார்கள். அங்கெல்லாம் உள்ள போகாத பகவான் பௌரவேந்திர கிரகம் ஹித்வா பிரவிவேஷா, வேகமா போறான் உள்ள. காரணம் ஆத்மசாத்கிருதம்னா உள்ளன்போட சொல்லப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தை இருக்கு பத்தியா, நாம எப்படி உபயோகப்படுத்துறோம்ங்கிறது இருக்கு. அந்த காலங்கள் எல்லாம் கவனிச்சீர்கள்னா, உங்க வீட்டுக்கு வரணும் அல்லது நம்ம வீடு இப்படிதான் சொல்லுவார். நம்ம வீட்டுக்கு நீங்க எப்ப வரீர்கள் அப்படின்னு தான் கேட்பார்களே தவிர,
என் வீட்டுக்கு ஏன் எப்ப வரேன்னு கேட்க மாட்டார். இந்த பேசுறதேவே அந்த உணர்வை காமிப்பார்கள். இந்த விதுரர் சொல்றார் எல்லாம் கிருஷ்ணனோடதுன்னா, குடியிருக்கும் குச்சி கோபாலனோடது, குடிக்கும் கஞ்சி கோபாலனோடது, கட்டியிருக்கும் கந்தை கோபாலனோடது அப்படின்னு உபச்சாரமா சொல்லல, ஆத்மசாத்கிருத்தம் பார். சில வீட்டுக்கு போனோம்னா கெஸ்டா போனோடனே அந்த வீட்டில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், இதை உங்க வீடா நினைச்சுக்கணும், சங்கோச்சப்படக்கூடாது அப்படின்பார்கள். அப்படின்னு சொன்னதுக்காக அந்த வீட்டில் உள்ள வெள்ளி பாத்திரத்தை 2 எடுத்து பையில வச்சோம்னா சும்மா விடுவார்களா? அப்ப தெரியும் உன் வீடா என் வீடான்னு. சும்மா உபச்சாரத்துக்கு சொல்ற வார்த்தை, நிஜமா சொல்ற வார்த்தை எடுத்துக்க முடியுமா? அதை இந்த நிஜமாவே சத்தியமாவே சொல்றார் விதுரர், எல்லாம் கிருஷ்ணனோடது அப்படிங்கிறார். பகவான் உள்ள போனான், கதவை சாத்தினான், சாத்தியை கூட்டான், பக்கத்துல டெண்டு போட்டு கூட வந்தவர்களுக்கெல்லாம் சமையலை ஏற்பாடு பண்ணிக்கோ, நான் விதுரர் வீட்டுல சாப்பிட போறேன்ட்டார். விதுரரை கூப்பிட்டார், எனக்கு ரொம்ப பசிக்கிறது, நீ என்ன வச்சிருக்கேன்னு கேட்டார். விதுரருக்கு பதில் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா கார்த்தால பண்ணின கஞ்சி அது டயத்துக்கு சாப்பிடல, ஏன்னா பகவான் வரதுனால அது டிலே ஆயிடுது. அது வெறும் உப்பு போட்ட கஞ்சி தான், அது புழுங்கரிசி கஞ்சின்னு வச்சுக்கோங்களேன். பழக்கம் உள்ளவன் குடிச்சாதான் அது புரியும். அதுல பெரிய டேஸ்ட் எல்லாம் பெருசா இருக்காது, சத்தா இருக்கும். மனைவிட்ட போய் கையை பிசையலாம். இது மாதிரி பகவான் கேட்கிறானே என்ன பண்றது, கஞ்சி தானே இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டில். சரி, அந்த கஞ்சியை கொடுங்கிறதே அதை கொஞ்சம் சூடு பண்ணி, ஏன்னா கார்த்தால வச்சதுனால ஆரி எடுத்தது, அதை கொஞ்சம் சூடு பண்ணி அவ கொடுக்க ஒரு பாக்கு மட்ட தொன்னையில வச்சு கொண்டு வரார் மூடி. பகவான் கேட்கிறான், நான் கேட்டு எவ்வளோ நேரம் ஆறுது, ஏன் இவ்வளோ டிலே பண்ற, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, மூடி கீடி கொண்டு வரணுமா விதுரான்னு கேட்டார். அதுக்கு விதுரர் சொன்னார், ஸ்ரீஹப்பதி வைகுண்டவாசி பரமாத்மா, வேதம் தேடுற பொருள் உங்களுடைய கால் ஒரு நிமிஷம் தன் வீட்டில் படாதான்னு எத்தனையோ சக்கரவர்த்திகள்லாம் ஏங்கின் காத்து கொண்டிருக்கிற சமயத்துல என் வீடு தேடி தாங்கள் வந்த பொழுது ஊர் பேர் தெரியாத பட்சணங்கள் ஸ்வீட் எல்லாம் பண்ணி தங்கத்தாம்பாளம் வெள்ளித்தாம்பாளத்துல வச்சு இப்படி திறந்து கொண்டு வர அளவுக்கு நான் பாக்கியம் பண்ணலையே, நான் ஒரு ஏழையா தானே இருக்கேன். இப்படி கொடுத்தார், கஞ்சியை வாங்கினான் பகவான், அப்படியே குடிச்சுட்டான். குடிச்சுட்டு சொல்றான், நானே இந்த வெயில்ல வந்த களைப்பு தீர்றதுக்கு கஞ்சி போட சொல்லணும்னு நினைச்சேன், நீ எப்படி தெரிஞ்சு போட்டேன். நன்வேத துபநீதம்மே பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சது. நீ என்ன கொடுக்கறேங்கிறது விஷயம் இல்லை, எப்படி கொடுக்கறேங்கிறது தான் விஷயம். நீ இலைய கொடுக்கலாம், ஜலத்தை கொடுக்கலாம், பழத்தை கொடுக்கலாம், பூவை கொடுக்கலாம், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். ஒரு மாம்பழத்தை சபரி கடிச்சு பார்த்து தான் கொடுத்தான், அது புளிக்காம இருக்கா அப்படின்னு. பகவான் அந்த மாம்பழத்தை அவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு உணர்ந்து சாப்பிட்றான். நாம எப்படி கொடுக்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு. விதுரர் குச்சேலர்டேன்னு பகவான் உரிமையோட புடுங்கி அவளை சாப்பிட்றான். உடனே பகவான் கஞ்சியை சாப்பிட்டார், கஞ்சியை குடிக்கிறத பார்க்கிறார் விதுரர், கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. பகவானுக்கு வாழைப்பழம் வச்சிருந்தாரே, அந்த வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்கிறார். இதெல்லாம் சூர்தாஸ்ன்னு ஒரு மகான், கிருஷ்ணனுடைய தூத பத்தி விரிவாக சொல்லியிருக்கார். சூர்தாஸ்ன்னு உங்களுக்கு தெரியுமா அவரை? அந்த காலங்கள்ல ஒரு போட்டோ உண்டு, ஒரு காந்தி தாத்தா மாதிரி ஒருத்தர் பாடின்னு இருப்பார், அவருக்கு முன்னாடி கிருஷ்ணன் உட்கார்ந்து அவர் பாட்டை கேட்பான். அந்த மாதிரி போட்டோ எங்கேயா பார்த்துருக்கேல, பார்க்கறதுக்கு காந்தி தாத்தா மாதிரியே இருப்பார். அவர் கையில ஒரு தம்புராவை வச்சுன்னு பாடிட்டு இருப்பார். அவர் தான் சூர்தாஸ். அவருக்கு கண்ணு தெரியாது, பிறவியிலேயே கண்ணு தெரியாது. பகவானை குறிச்சு எத்தனையோ கீர்த்தனைகள் பாடியிருக்கார். அவர் முன்னாடி உட்காந்துன்னு பகவான் இப்படி உட்காந்து பாட்டை கேட்டுன்னு இருப்பார். அப்படிங்கிறது அவருடைய கதை. அது மாதிரி அவர் தான் சொல்றார். இந்த திருப்படகம்னு ஒரு க்ஷேத்திரத்துல பாண்டவர்கள் தூதல் பெருமான்னார். ஸ்ரீரங்கத்து பெருமாளையே ஆழ்வார்கள் பாண்டவர்கள் தூதல் தான் பாடுறார்கள்.
திருவல்லிக்கேணியை பாடும்போதே பாண்டவர்கள் தூதன் தான் பாடுறார்கள் ஆழ்வார்கள் பாசுரத்துல. பகவான் எல்லா இடத்துலையும் ஒரே பகவான் தானே, நம்ம பேருக்காக சொல்லலாம். அது ஸ்ரீரங்கத்து பெருமாளை ஆழ்வார்கள் பாடும்போது இவன் தான் பாண்டவர்களுடைய தூதன் அப்படின்னு பாடுறார். இங்க பகவான் உட்கார்ந்துருக்கிறதே அவருக்கு அந்த வாழைப்பழத்தை கொடுக்கிறார், உரிச்சு கொடுக்கிறார். அப்போ ஒரு தவறுதல் வந்துடுது. என்ன வந்ததுன்னா, பழத்தை கீழே போட்டார், தோழியை கொடுத்துட்டார் பகவான். பகவானும் கரப்போக்கு மாடு மாதிரி வெறும் தோழியை தின்னு இருக்கார். கொடுத்த தோழிய விதுரர் புஷ்பங்கள்லாம் போட்டு அவரும் அவர் மனைவியும் பகவான் அப்படி 3 பிரதட்சணம் பண்ணலாம்னு பண்ணும்போது காலில் பழம் படுறது. தோழியை தேடினா தோழியை காணும். உடனே பகவானேன்னு நமஸ்காரம் பண்ணினார். எவ்வளோ பெரிய தவறுதல் பண்ணிட்டேன், நான் பழத்தை கொடுக்காம தோழியை கொடுத்துட்டேன், அபச்சாரப்பட்டுட்டேனே, என்னை மன்னிச்சுக்கணும்னார். நீ தோழியை கொடுத்தியா விதுராங்கிறான் பகவான். நான் சத்தியமா சொல்றேன்டா விதுரா, நீ கொடுத்த அன்புல அது எனக்கு தோழியாவே தெரியல, அது என்ன கொடுத்தேங்கிறதே தெரியல, அந்த அன்பு தான் எனக்கு தெரிஞ்சுட்டு. அது இப்படி சாப்பிட்டுட்டு பகவான் ஒரு 5 நிமிஷம் படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பீதாம்பரம்னு பொன் ஆடை, அத அவரோட பொன் ஆடை, அந்த கீழே விரிப்பு கூட கிடையாது, மண் தர, அதுல விரிச்சுன்னு படுத்துக்கிறான். இப்படி கையை வச்சுன்னு விதுரரை பார்க்கிறான். விதுரர் கண்ணிலேருந்து கண்ணீர் விட்டார். என்னத்துக்கு இப்ப நீ அழறேன்னு கேட்டார். நீ என்ன நினைச்சுன்னு இந்த வீட்டுக்கு வந்தேன்னு கேட்டார் விதுரர். முன்னமே துயின்றருளிய முதுபயோததியோ பன்னகாதிவப்பாயலோ பச்சை ஆலிலையோ சொன்ன நல்வகை சுருதியோ கருதி நீ எய்ததற்கு என்ன மாத்தவம் செய்தது இச்சிறு குடில் என்றான். முன்னமே துயின்றருளிய முதுபயோததியோ. பகவான் வசிக்கக்கூடிய இடங்கள், இருப்பிடங்கள் பார்க்கடல், ஆதிசேஷன், ஆலயல, வேதம். இது என்ன பார்க்கடல்னு நினைச்சியா? பன்னகாதிவ பாயலோ, வில்லிபுத்தூராருடைய வில்லி பாரதம். இது தமிழ் தமிழ்ங்கிறாலே பன்னகம்ங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ல சொல்லுங்க பாப்போம். பாம்புன்னு அர்த்தம். இது ஆதிசேஷன்னு நினைச்சியா? பச்சை ஆலிலையோ. உலகம் பிரளயத்துல இருக்கும் போது பகவான் ஒத்தந்தான் மிச்சம் இருக்கான். ஆலயலேல கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி அப்படின்னு ஆலயல கிருஷ்ணனா தன் காலை எடுத்து தன் வாயிலேயே வச்சிருந்து, இந்த கோகுல் சாண்டல் பவுடர்ல இருக்கும், அதுக்கு என்ன அர்த்தம்னா பிரம்மம் பிரம்மத்திலேயே ரமிச்சிருக்குன்னு அர்த்தம். உடனே தன் காலை எடுத்து வச்சிருந்தாருன்னு உடனே காலை நக்கினார்னு அர்த்தம் இல்லை. சிருஷ்டி காலத்துல உலகம் முழுக்க இந்த காலில் வந்து விழுந்துதே, இதுல என்ன டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசை பகவானுக்கு. எல்லாரும் காலில் நமஸ்காரம் பண்றாளே, காலில் நமஸ்காரம் பண்றாளே, இதுல என்ன டேஸ்ட் இருக்கணும்னு ஆசை. எல்லாரும் இருக்கிறதே அப்படி காலை எடுத்து வாயில வச்சிருந்து காமிக்க முடியுமா? ஐயோ நன்னா இருந்தாரே, புத்தி பேதலிச்சு போயிடுதேன்னு சொல்ல மாட்டார்களா? அதனால ஒத்துரும் இல்லாத சமயத்துல அப்படி காலை எடுத்து வாயில வச்சு பார்க்கறானா பகவான், டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு. அந்த ஆலயலேன்னு நினைச்சியா? அல்லது சொன்ன நல்வகை சுருதியோ. வேதம் இருக்கணும், ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த வேதங்களை படித்தவர்கள் வேதம் சொல்லும் போது முதல்ல வேதம் எப்படி ஆரம்பிக்கணும்? யார் வேதத்தை ஆரம்பிச்சாலும் முதல்ல என்ன சொல்லி ஆரம்பிக்கணும்? ஓம் அரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ அரிஹி ஓம், இப்படிதான் சொல்லணும். ஹரிஹி ஓம்னு தான் சொல்லணும். அப்ப ஹரிஹிங்கிற அந்த வார்த்தை வேதத்தினுடைய உச்சியில இருக்கு. வேதம்னு நினைச்சியா இந்த வீட்டை?
என்னமோ பனி வெயில் மழை எல்லாம் தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு குடிசை போட்டு வச்சா அதை வைகுண்டமா பண்ணிட்டியே கிருஷ்ணான்னு சொல்ல, நீ என்னத்துக்கு வந்த? தூதுக்கு வந்த, எனக்கு அது இஷ்டமே இல்லை. ஏன் விதுரா? நீ சொன்னது துரியோதனன் கேட்க மாட்டான், அவன் கேட்க மாட்டான்னு எனக்கே தெரியும். ஆனா நான் சொல்லலன்னு நாளைக்கு உலகம் சொல்லக்கூடாது, அதுக்காக தான் வந்தேன். மறுநாள் காலத்தால எழுந்து பகவான் ஸ்நானங்கள்லாம் பண்ணி பழையபடி விதுரர் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தேர்ல கிளம்பும் போது இப்படி ஏறுற சமயத்துல விதுரா இங்க வாழ்ந்தா. நேற்றைய தினம் விதுரர் ஒரு பக்கம் பீஷ்மர் ஒரு பக்கம் துரோணர் கையை பிடிச்சுன்னு வரதை பார்த்துட்டு நாம அது மாதிரி பாக்கியம் பண்ணலையேன்னு நினைச்சா. இன்னைக்கு பகவான் கூப்பிட்டு என் கையை புரியணும், ஜவா என் கையை பிடிச்சுக்கோன்னு சொல்லி விதுரர் கையை பிடிச்சுன்னு பகவான் தேர்ல ஏறுறா. துரியோதனனுடைய சபைக்கு போறதே விதுரர் கையை பிடிச்சுன்னு பகவான் போறான். துரியோதனன் வரவேற்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணினா ரொம்ப கோபத்துல இருக்கான். அதனால கிருஷ்ணன் உள்ள வரும்போது யாரும் எழுந்திருக்க கூடாதுன்னுட்டான். இதெல்லாம் இந்த மாதிரி துர்குணங்கள்லாம் உண்டு சில பேருக்கு. சேர் கூட இன்னூத்தருக்கு போடாத, எனக்கு மட்டும்தான் போடணும்பா, வந்தா ஏந்திருக்க மாட்டேன்னு சொல்றது அப்படின்னு. அது மாதிரி ஏந்திருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவன் உட்காந்துருக்கான். இவன் என்ன பண்ணிட்டான், நினைச்ச டயத்துக்கு பகவான் வரல, கொஞ்சம் டிலேவா வந்தாருன்னு உடனே இவனை அறியாம பாபா கிருஷ்ணான்னு இவனே எழுந்துட்டான். என்ன சொன்னோங்கிறத மறந்து எல்லாருமே எழுந்துட்டு பகவானை வரவேற்க, பகவான் தன்னுடைய ஆசனத்துல உட்கார்ந்துக்க. அதுக்கு முன்னாடி விதுரர் சாத்தியக்கி அந்த ஆசனத்தை ஒரு தடவை அப்படி தட்டி பார்க்கிறார்கள். என்ன இவன் ஏதாவது ஃப்ராட் பண்ணி வச்சிருப்பான் அதுல அப்படிங்கிறதுக்காக. வந்த சப்ஜெக்டை முதல்ல பேசாம துரியோதனன் கேட்கிறான், பீஷ்மத்ரோணா வதிக்கிரமிய வாஞ்சாபி மதுசூதனா, நீ தூதுக்கு வந்த நீ சத்திரியர்களான எங்க வீட்டுல சாப்பிடாம ஏன் கதம் ரிஷல போஜனம் விதுரர் வீட்டுல போய் சாப்பிட்டேன்னா? புரியலன்னா ஒன்னு பீஷ்மர் வீட்டுல சாப்பிட்டுருக்கணும், அல்லது துரோணர் வீட்டுல சாப்பிட்டுருக்கணும், அல்லது சம்பந்தியான என் வீட்டுல சாப்பிட்டுருக்கணும். நாங்கெல்லாம் உன்னை சாப்பிடவான்னு கூப்பிட்டோம், எங்க வீட்டுல சாப்பிடாம நீ ஏன் விதுரர் வீட்டுல போய் சாப்பிட்ட? அதுக்கு பகவான் சொன்னார், ஒருத்தர் வீட்டுல ஒருத்தர் சாப்பிடணும்னா ரெண்டு காரணம் இருக்கணும். சம்பிரீதி போஜ்யானி ஆபத் போஜ்யானி வா புனஹ நச சம்பிரியசே ராஜன்னி நச்சைவாபத்கதா வயம். பிரீத்தி போஜனம்னு பேர். பிரீத்தி போஜனம்னா நீங்க வீட்டுக்கு வருவீங்களா, நீங்க வரணும், ஒரு டம்ளர் ஜலமாவது சாப்பிடணும், பாலாவது சாப்பிடணும், பழமாவது சாப்பிடணும், உங்க கால் வீட்டில் படணும், நீங்க வீட்டுக்கு வரணுங்கிறது எனக்கு அவ்வளோ ஆசை. இப்படிலாம் பக்தியோட அன்போட கூப்பிடுவார்கள். அப்படி கூப்பிட்டவர்கள் வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். அன்போட யார் கூப்பிட்டாலும் அவர்கள் வீட்டில் போய் சாப்பிடலாம். அல்லது ஆபத் போஜ்யானி வா புனஹ, உண்மையான அன்போட கூப்பிட்டா போய் சாப்பிடலாம். ஆபத்தா இருந்தா சாப்பிடலாம். ஆபத்துன்னா நம்ம ஊருக்கு வந்திருக்கோம், அன்னைக்கு ஏதோ திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகி கடைகள்லாம் அடைக்கப்பட்டு ஒரு ஜலம் கூட கிடைக்கல, தண்ணிக்கே வழி இல்லாம போயிடுத்து, பஸ்ஸு கிசு போக்குவரத்து எல்லாமும் கிடையாது, சோத்துக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்படி ரோட்ல நடந்து போறதே ஒருத்தர் வீட்டுல வாசல்ல ஒருத்தர் நிற்கிறார். சார் இது மாதிரி வந்தேன்னா நான் ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு அவர்கிட்ட கேட்கலாம். இப்படிலாம் கேட்க முடியுமான்னா, இந்த வெள்ளம் வந்த போதெல்லாம் அப்படிலாம் நடந்திருக்கு. பொம்பாயில ஒரு ஃப்ளட்டு வந்தது, 3 நாள் ஆச்சு அந்த மழை நீர் வடியறதுக்கு. அங்கங்க உள்ளவர்கள் அப்படி அப்படியே லாக் ஆயிட்டார்கள். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, முன்ன பின்ன தெரியாதவர்கள் எல்லாம் தன் வீட்டுல வச்சு எல்லாரும் உபசரிச்சார். 3 நாளைக்கு இருக்கிறத சமைச்சு எல்லாரும் பகிர்ந்து உண்டார்கள். இதுதான் இந்த நாட்டினுடைய கல்ச்சர், கலாச்சாரம். இதே அமெரிக்கால புளோரிடாங்கிற மாகாணத்துல பம்பாயில வந்த மாதிரி வெள்ளம் வந்தது. 2 நாள்ல எல்லாரும் அவன் வீட்டுல பூந்து இருக்கிற சாமானெல்லாம் திருடின்னு போயிட்டான். அது அந்த நாட்டினுடைய கலாச்சாரம். இருக்கிறவர்கள் எல்லாம் கூப்பிட்டு காபி இப்பயே பார்ப்போமே, மெட்ராஸ்ல எல்லாம் வெள்ளம் வந்த போது ஜனங்கள் எத்தனை பேர்
சாப்பாடு எடுத்துட்டு, டீ எடுத்துட்டு, பிஸ்கெட் எடுத்துட்டு, பால் பாக்கெட் எடுத்துட்டு தேடி தேடி போய் கொடுத்தாரு. அந்த மக்களை பத்தி உண்மையான மக்கள் அவர்களுடைய சுபாவம் என்னன்னா இதுதான். அவ்வளோ நல்லவர்கள் தான் தமிழ்நாட்டில் அல்ல, இந்திய மக்களே அவ்வளோ நல்லவர்கள் தான். அந்த நல்ல தன்மை வெளிப்படுற மாதிரி சூழ்நிலை வரல. சுத்தி இருக்கிறதெல்லாம் நம்மளை ஏமாத்துற மாதிரி இருக்கிறதுனால நமக்கு ஜாக்கிரதை உணர்வுனால நாம பயப்படுறோம். ஆனா உண்மையில எல்லா மக்களும் அப்படி நல்ல உள்ளம் கொண்டவர்கள் தான். ஒருத்தர் பசிச்சா பார்த்துன்னு இருக்க முடியாது. அந்த காலத்துல டிராவல் பண்றதே 30-40 வருஷம் முன்னாடி ரயில்ல பஸ்ல ஒரு பிஸ்கெட் பாக்கெட் சாப்பிட்டா கூட எய்த்தாப்புல உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு கொடுத்தா அரெஸ்ட் பண்ணிடுவான். அந்த தர்மத்தை கூட நாம் செய்ய முடியாது. ஆபத்தா இருந்தா சாப்பிடலாம், அன்பா இருந்தா சாப்பிடலாம். இந்த 2 காரணம் தான் ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு. துரியோதனா உனக்கு அன்பும் கிடையாது, எனக்கு ஆபத்தும் கிடையாது. நச்ச சம்பிரியசே ராஜன்னு நச்சைவ ஆபத்கதா வயம்ங்கிறான் பகவான். என்ன விஷயம்னா, இது மாதிரி நான் தூது வந்திருக்கேன், பஞ்சபாண்டவர்கள் அவர்களுடைய சொத்தை கேட்கிறார்கள்னா தர முடியாதுன்னா ஏன்னு கேட்டால் 13 வருஷத்துல கடைசி வருஷம் அஜ்ஞாதவாசம்னு பேரு. அதுல அந்த வருஷம் முடியறதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் பார்த்துட்டோம். பார்த்ததுனால திரும்பி 13 வருஷம் காட்டுக்கு தான் போகணும்னா அந்த வாதங்கள்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு நான் பகவான். ஏன்னா சாந்திரமானம் சௌரமானம்னு வருஷத்தை கனெக்ட் பண்றதுல வித்தியாசம் உண்டு. நீ ஒரு நாள் முன்னாடி பார்த்தேன்னு சொல்ற, அவர்கள் சொல்றார்கள் அந்த வருஷம் முடிஞ்சு போயிடுதுன்னு சொல்றார்கள். இப்பயே நாம் எடுத்துட்டா தமிழ் வருஷ பரப்புன்னு ஒண்ணு இருக்கு, யுகாதின்னு தெலுங்கு வருஷ பரப்பு முன்னாடி வருது. வருஷ கணக்குல வித்தியாசம் வருதோனோ. நாமெல்லாம் சூரியனோட நகர்வை வச்சுன்னு கணக்கு பண்றோம். நார்த் இந்தியாவிலாம் சந்திரனோட நகர்வை வச்சுன்னு கணக்கு பண்ணுவார்கள். சாந்திரமானம்னு பேர் அதுக்கு. அதனால அந்த கணக்கெல்லாம் எடுத்துக்க முடியாது. 13 வருஷம் ஆச்சு, சொத்தை திருப்பி கொடுக்கணும். தரமாட்டேன் நான். பகவான் எடுத்த உடனே இறங்கி பேசல, மேல மேல பேசி கடைசியில் அவன் வரலன்ன உடனே 5 நாடு குடுன்னார், தரமாட்டேன்னா. 5 நகரம் குடுன்னார், தரமாட்டேன்னா. 5 கிராமம் குடுன்னார், தரமாட்டேன்னா. 5 வீடாவது குடுன்னார். பஞ்சபாண்டவர்களுக்கு 5 வீடாவது குடு அப்படின்னா. அதுக்கு துரியோதனன் சொல்றான், ஊசி குத்தர அளவு பூமி கூட தரமாட்டேன். இப்படியே சொன்னான் துரியோதனா. இப்ப சொல்றேன், நிச்சயமா சண்டை வரும். சண்டை வந்தா உன்னை யாரெல்லாம் காப்பாற்றுவார்கள்னு நீ நம்பினி இப்படி திமிரா நடக்கிறையோ அவர்கள்லாம் உன் கண் முன்னாடியே சத்து போய் உனக்கு துணை இல்லாம நீ கடைசியில ஏறி வரத்துக்கு தேர் இல்லாம ஒத்த குதிரை மேல நீ வந்து அந்த குதிரையினுடைய கால்கள்லாம் வெட்டப்பட்டு அது நீ கீழே விழுந்து உன் மேல குதிரை விழுந்து நீ தொட முறிஞ்சு கால் முறிஞ்சு யுத்த களத்துல மட்டும் கடக்கலன்னா தர்மம் தலை காக்கும், தர்மம் தலை காக்கும்னு பெரியோர்கள்லாம் எழுதி வச்சார்களே, அந்த வார்த்தைகள்லாம் குடிகாரம் பேச்சுக்கு சமம் தான். தர்மசாஸ்திர பிரவர்த்தாரா மன்வாத்யா மத்தியபாயினா. அது மட்டும் நடக்கலன்னா அதெல்லாம் குடிகாரம் பேச்சுக்கு சமம். அப்படியே நடந்தது. அதான் ஆச்சரியம். 18 நாள் யுத்தத்துல கடைசி நாள் சண்டையும் போது எல்லாம் போயாச்சு. துரோணர் போயிட்டார், கர்ணன் போயிட்டார், துஷ்வாசனன் எல்லாரும் போயிட்டார்கள். பீஷ்மர் படுத்த படுக்கையில விழுந்துட்டார். குழந்தைகள் எல்லாம் போயிடுத்து. கடைசியில இவன் கீழே விழுந்து இவன் தொடைய முறிச்சு கீழே கிடக்கிறான். சொன்னேனேன்னு பகவான் கிட்டக்க போய் பேசுறான். சொன்னேனேடா, படிச்சு படிச்சு சொன்னேனேடா, சண்டை வேண்டாம் சண்டை வேண்டாம் அப்படின்னு சொன்னேனே, கேட்டையான்னா. இந்த கதை நமக்கு என்ன காமிக்கிறது? அதர்மத்தினுடைய வளர்ச்சியை பார்த்தா பிரமிப்பாதான் இருக்கும், அது சாஸ்வதமா இருக்காது. தர்மத்தினுடைய வளர்ச்சி சாஸ்வதமா தென்னை மரம் மாதிரி இருக்கும். அதர்மத்தினுடைய வளர்ச்சி ஓனாங்கொடி மாதிரி. தென்னை மரத்தை சுத்தி ஒரு கொடி வளரும் மழை பெஞ்ச உடனே. அதனோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னா 1 மாசத்துல தென்னை மரத்துக்கு மேல போயிடும்.
தென்னை மரத்தை வச்சு நாம கலப்பறி இந்த தென்னை மரங்கள்லாம் நான் அப்ப சொன்னேன் பாருங்கோ, 86ல் இந்த 85 86ல் இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறத நான் வந்திருக்கேன் எங்க அப்பாவோட இந்த கோவிலுக்கு. அப்ப வச்சு சின்னதா இருந்த மரங்கள் இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தா எவ்வளவு பெருசு இருக்கு. 40 வருஷமா போகுது. 40 வருஷம். இந்த ஓனாங்குடி ஒரு மழையில போகும், ஒரு மழையில அழிஞ்சு போயிடும். அது மாதிரி அதர்மம் செய்கிறவர்களுடைய வளர்ச்சி பார்க்கறதே அசுர வளர்ச்சி மாதிரி இருக்குமே தவிர சாஸ்வதமா இருக்காது. தர்மத்தினுடைய வளர்ச்சி தான் சாஸ்வதமா இருக்கும். இததான் மகாபாரதம் அப்படிங்கிறது நமக்கு காண்பிக்கிறது. திரும்ப திரும்ப இது மாதிரி கதைகளை கேட்பதே நம்மளை நாம் நிதானப்படுத்திக்கிறதுக்கு தான். ஏன்னா நம்மளை உள்ள சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல்கள்லாம் நமக்கு மனச தடுமாற்றங்களை தான் ஏற்படுத்தும். அந்த தடுமாற்றங்களை அடையவே கூடாது. எந்த காலத்திலையும் நேர்மையா இருக்கணும், நீதியோட இருக்கணும், நல்லவனா இருக்கணும், பரோபகாரம் பண்ணணும், பிறருக்கு உதவி பண்ணணும். நாமும் நிம்மதியா இருக்கணும், நம்மளை சுத்தி உள்ளவர்களையும் நிம்மதியா வைக்கணும், சாந்தியோட இருக்கணும், ஆனந்தத்தோட இருக்கணும், இறை பக்தியோட இருக்கணும், தர்மத்தை செய்யணும். இந்த உடம்பே பரோபகாரார்த்தம் இதம் சரீரம். பிறருக்கு உதவி செய்யறதுக்கு தான் இந்த உடம்பை பகவான் கொடுத்துருக்கா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இதெல்லாம் உணர்த்தக்கூடிய மகாபாரதத்தை ஒரு 8 நாள் சொல்லக்கூடியதான பாக்கியம் கிடைச்சது. மகாபாரத யுத்தம் முடிஞ்சு பகவான் பஞ்சபாண்டவர்களை உட்காத்தி வச்சு பாஞ்சஜன்யாபிஷிக்தஸ்து ராஜா அமிர்தமுகோ பவத்துன்னு பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கத்தினால தன் கையாலேயே தர்மபுத்திரருக்கு பகவான் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு தர்மத்தை நிலநாட்டினாருங்கிற கதை. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆஞ்சநேய மூர்த்திக்கு